ஹே ஹலோ guys, வெல்கம் டு மிஸ்டர் ஸ்டுடியோஸ். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, போன வீடியோவில் பார்த்த மாதிரியே ஒரு ஸ்டூடெண்ட் டேபிள் ஒன்று கிரியேட் பண்ணி அதை யூஸ் பண்ணி தான் பார்க்க போகிறோம். அதை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ எதுக்கு அதே வீடியோ திருப்பி பண்ணுறோம்னா, போனதில் பிக் இன்டிஜர் இந்த மாதிரி சீக்வன்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி போட்டிருப்போம். பட் அதெல்லாம் இல்லாமையே நம்ம எப்படி கரெக்டான ஒரு வேலை ஒன்று கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இது ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். MySQL Postgres ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சாரி, டெர்மினல் ஜூம் பண்ணியிருக்கேன். ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க, இந்த மாதிரி ஸ்க்ரீன் தெரில எனக்கு, இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போ ஓகேன்னு நினைக்கிறேன். இந்த சைஸும் பத்தலைன்னா சொல்லுங்கள், இன்னும் இன்க்ரீஸ் பண்ணி கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போது ஊரில் போயிட்டு ஸ்டூடெண்ட் அப்படின்றதுல கனெக்ட் ஆகிக்குவோம். அதுக்கப்புறம் டேட்டாபேஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் /dt அப்படின்றத கொடுத்துட்டு இங்கே பார்க்கலாம். FlyWay, schema, history, அப்புறம் ஸ்டூடெண்ட் டேபிள், இந்த 2 டேபிள் இருக்குது. ஸோ இந்த 2 டேபிளையுமே நமக்கு இப்போதைக்கு தேவையில்லை. இப்போது அது பண்ண போகிறதுனால திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ணுறதுனால இப்போ திருப்பி அதை டெலிட் பண்ணிடுவோம். delete from FlyWay, schema, history அப்படின்றத கொடுத்து ஃபஸ்ட்டு இந்த டேபிளை டெலிட் பண்ணிக்கிறேன். delete 3 அப்படின்ற மாதிரி வந்துருக்கு. ஸோ இப்போ திருப்பி ட்ராப் ஒன்று பண்ணிக்கிறேன். இந்த இந்த டெலிட் வந்து உள்ள இருக்க வேல்யூஸ் மட்டும் டெலிட் பண்ணும். ட்ராப்ன்றது டேபிளே டெலிட் பண்ணும். ஸோ இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட் டேபிளே ட்ராப் பண்ணிக்கிறேன். ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட். இப்போ இதை ட்ராப் பண்ணிட்டோம்னா ட்ராப் டேபிள் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ ஸ்டூடெண்ட் டேபிளே ட்ராப் ஆயிடுச்சு. ஸோ இப்போது அதை க்ளோஸ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த 2 இனிஷியல் இருக்குல்ல, இந்த 2 இதையுமே டெலிட் பண்ண போகிறேன். நம்ம கிரியேட் பண்ணோம், டிபி மைக்ரேஷனுக்கு கிரியேட் பண்ணி வச்சு இந்த 2ஐயுமே டெலிட் கொடுத்து, டெலிட் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணிவிட்டு, இந்த ஃபைலில் டேபிள் கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் டேபிள் begin default. பிரைமரி கேடின்றதை கொடுத்துட்டு நம்ம இதில் என்னென்ன இது வச்சுருப்போம்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்றத பண்ணனால என்னென்ன வேல்யூஸ் வச்சுருப்போம் அப்படின்றது தெரிஞ்சிடும். ஐடி, நேம், இமெயில், ஸ்டாண்டர்ட். ஐடி அதே கொடுக்கலையா இங்கே? ஐடி, நேம், இமெயில், ஸ்டூடெண்ட்டா? ஐடி, நேம், இமெயில், ஸ்டூடெண்ட். ஸ்டாண்டர்ட் ஐடி, நேமில் வந்து டெக்ஸ்ட்டு, நல், நாட் நல், இமெயில், 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 இமெயில் ஸ்டாண்டர்ட். ஓகே, இமெயிலுக்கும் டெக்ஸ்ட்டு தான். டெக்ஸ்ட்டு நாட் நல், அதே மாதிரி ஸ்டாண்டர்டுக்கு வந்து நாட் நல் அப்படின்றது இருக்குது. ஸோ இப்போது இப்படி வச்சுருந்தோம்னா, இந்த பிகின்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுறதுனால என்னென்னா, நம்ம தான் சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணணும். கிரியேட் சீக்வன்ஸ் ஸ்டூடெண்ட் அண்டர்ஸ்கோர் ஐடி அண்டர்ஸ்கோர் சீக்வன்ஸ். இப்போ அதை காப்பி பண்ணிவிட்டு டிஃபால்ட்டுக்கு அப்புறம் டிஃபால்ட் கேப்சல் இல்லையா, டிஃபால்ட் அப்புறம் நெக்ஸ்ட் 12 அப்படின்ற ஒரு மெத்தடில் சிங்கிள் கோட்ஸ் உள்ள அதை பேஸ்ட் பண்ணி விட்டுறணும். ஸோ இப்படி இருக்கிறதுக்கு பதிலாக
இப்படி தான் போன நாளில் பண்ணியிருப்போம். ஸோ இப்படி இருக்கிறதுக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, நீட்டாக அப்படியே இந்த லைனை தூக்கிட்டு, இல்லை பிரைமரி கீ கூட இருக்கட்டும், முன்னாடி இருக்கிறத மட்டும் அப்படியே தூக்கிட்டு, சீரியல் பிக் சீரியல் அப்படின்றத கொடுத்தோன்னே, இதை தூக்கி விட்டுற வேண்டியதான். இப்போ இந்த சீக்வென்ஸ் பண்ண வேண்டிய வேலையை தான் இந்த பிக் சீரியல் அப்படின்றது வந்து பண்ணுது இந்த இடத்துல. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, டெர்மினல் ஓப்பன் பண்ணிட்டு இதை ஒரு தடவை ரன் பண்ணிக்கலாம். மெயின் கிளாஸில் வச்சுட்டு மெயின் இப்போ வந்து கரண்ட் ஃபைல் ரன் வச்சுட்டு அப்ளிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆயிடுச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே டேட்டா வந்திருக்குமே, மைக்ரேட்டிங் ஸ்கீமா பப்ளிக் டு வெர்ஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்ளைடு ஒன் மைக்ரேஷன் டு ஸ்கீமா அப்படின்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ ஒரு ஸ்கீமா மைக்ரேட் பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ இப்போது டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ எல்லாமே டெலிட் பண்ணியிருக்கோம். ஸோ /d ஸ்டூடெண்ட் அப்படின்றத கொடுத்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் அந்த பிக் டெசிமல் பிக் சீரியல் அப்படின்றது வந்து அதுவே எல்லா வேலையும் நம்மளுக்கு பண்ணி தரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன்ல, அந்த சீக்வென்ஸ் கிரியேட் பண்ணுறதுலாம். ஸோ இங்கே நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இப்போ தெரியும், ஐடிக்கு நேராக டிஃபால்ட் நெக்ஸ்ட் வேல் ஸ்டூடெண்ட் ஐடி சீக்வென்ஸ் ரெக் கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மிச்சம் கொடுத்தது இந்த நாட்னல் எல்லா வேல்யூ செட் ஆயிருக்கு. இது எப்படி இந்த நெக்ஸ்ட் வேல்யூன்றது செட் ஆச்சுன்னா, அந்த பிக் இன்டீஜர் அப்படின்ற பிக் டெசிமல் பிக் சீரியல் அப்படின்றது கொடுத்துருந்தது வந்து இந்த வேலையை பார்த்துக்குது ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் டைப்பில் பார்த்தோம்னா இன்டீஜர் தான் இருக்குது. பட் அந்த பிக் டெசிமல் பிக் சீரியல்னு கொடுக்குறது வந்து இந்த இடத்துல அதோட சேஞ்சஸை காமிக்குது. இப்போ நம்ம போட்டோம்ல ஒரு வேல்யூ நெக்ஸ்ட் வேல் ஆஃப் போட்டு இந்த உள்ள அந்த சீக்வென்ஸ் கிரியேட் பண்ணதை உள்ள போட்டிருப்போம்ல. ஸோ அதே தான் இங்கே நடந்திருக்கு. ஸோ இந்த அப்புறம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க, அப்புறம் எப்படி இந்த ஸ்டூடெண்ட் ஐடி சீக்வென்ஸ் இது எப்படி ஜென்ரேட் ஆகுது? நேமே நீங்கள் கொடுக்கவே இல்லையே, எப்படி வந்துச்சுன்னு கேட்டால், இது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகுது. ஸோ நம்ம டேபிளோட நேம், அப்புறம் என்ன காலம் அப்படின்றது, அப்புறம் இது சீக்வென்ஸ்ன்றனால எஸ்இக்யூ அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆன ஒரு நேம் தான், நம்ம எதுவுமே ஜென்ரேட் பண்ணல. ஸோ இண்டெக்ஸில் பார்த்தீங்கன்னா பிரைமரி கீ செட் பண்ணியிருக்கோம். ஸோ அது தனியாக பிரைமரி கீ பி3ல வச்சு ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான். இப்படி தான் ஒரு கரெக்டான ஒரு டேபிள் ஸ்ட்ரக்சர் நீங்கள் ஃபார்ம் பண்ணணும். நீங்கள் இந்த மாதிரி பிரைமரி கீனாலே ஆர்டராக தான் வரும், ஒவ்வொரு சீரியலாக வரும். ஸோ அதனால் பிக் சீரியல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். போன வீடியோவில் மாதிரி சீக்வென்ஸ் கிரியேட் பண்ணி தான் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இதுலேயே நீங்கள் இப்படியே கிரியேட் பண்ணிக்கலாம், ஒரு பிரச்சனையும் இருக்காது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அன்டில் நெக்ஸ்ட் டைம், see you, bye bye.